தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். போரிட்டார் 2 ஞான நூல்களுமே சொல்றது. அப்ப என்ன விஷயம் இது? அதுதான் நமக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாரும் என்னவோ அப்படியே வேகா இருக்கும், அலட்சியமா. அது வேண்டாம் தாயி, வேண்டாம்மா. இல்லாட்டி மகாவிஷ்ணு போய் இந்த 2 பசங்க கூட இவ்வளவு கடினமா சண்டை போட்டாருங்கிறத எழுதி வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தெரியறதா? என்ன அவர் மது கிட்ட சண்டை போடும் பொழுது கைட்டபோனும் ஓய்வு எடுத்துக்கிறான். அவர் மது கொஞ்சம் அசந்து போய் அப்படி முடியல அப்படிங்கும் பொழுது கைட்டபன் சண்டை போட வந்துடுறான், மது ஓய்வு எடுத்துக்கிறான். கூர்மையா கேட்கணும். ஒண்ணு மாத்து ஒண்ணு அதுகள் கூட மகாவிஷ்ணு சண்டை போடும்படியா இருக்கு. பார்த்தார், இந்த 2 பேரையும் அழிச்சாகணும். அதனால இதுக்கு ஒரே வழி, சரி யாரா இருந்தா இந்த புகழ்ச்சி என்பதற்கு மயங்காதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவர்களை திட்டுறதுலன்னா ஒரு குஷி. ஆனால் அந்த வசவுகளை, ஏசுதல்களை, இழி சொற்களை இன்னைக்கும் பல பேர் அப்படி இருக்கா. என்ன சொன்னாலும் சரி சரி தெரியாம பேசிட்டோம் விடு அப்படின்னு அழகா ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பார்கள். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, அந்த புகழ்ச்சிங்கிறது இருக்கோ இல்லையோ, அந்த புகழ்ச்சியில் மயங்காதவர்களே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சவர் தான் மகாவிஷ்ணு. ஆச்சார் குழந்தைகளா, எவ்வளவு காலமாடா 2 பசங்களும் சண்டை போட்டுருக்கள். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கே ஆஹா மீ சிலிர்க்கிறது. உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் அப்படின்னாரு. அவருக்கு அது தெரியாது. என்ன பேருக்கு தகுந்த மாதிரிதான் மாயன் அல்லவா. அழகா கேட்டார். உங்கள் இருவருடைய ஆற்றல், அந்த சக்தி, போராற்றல் ஆகா என்னை மேல் சிலிர்க்க வைக்கிறது. உங்கள் இருவருக்கும் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள்னா. குழந்தைகளை ஏண்டா சிரிக்கிறது? நாங்கள்லாம் அடுத்தவன்கிட்ட கையேந்திர ஆட்கள் நாங்க கிடையாது. நாங்க 10 பேருக்கு கொடுப்போம். மகாவிஷ்ணு எந்த நோக்கத்துல அந்த ஈர துணியை வீசினாரோ, புகழ்ச்சிங்கிற ஈர துணியை இந்த 2 கோழி குஞ்சு அதுல மாட்டிக்க போறது. நாங்கள் அடுத்தவன்கிட்டலாம் எதையும் கேட்க மாட்டோம். நீதான் ஆள் பார்த்தா ஒரு மாதிரி இருக்க, தெரியுதா எங்க சக்தி? போனா போயிட்டு போறது. உனக்கு நாங்கள் வரம் தருகின்றோம். என்ன வரம் வேணும் கேளு. குழந்தை எல்லாரும் சொன்ன வரத்தை அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் மறுக்க மாட்டோம். நாங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்தவர்கள். என்ன வரம் வேண்டும் நீ கேள், நாங்கள் மறுக்காமல் கொடுக்கிறோம்னார். குழந்தையால நீங்க 2 பேருமா என் கையால மரணம் அடையணும். சுற்றுமா கேட்கணும். நீங்கள் இருவரும் என் கையால் மரணம் அடைய வேண்டும். தாராளமாக அப்படியே செய்கின்றோம். என்னடா நம்ம பாட்டுல போற வேகத்துல என்னவோ அந்த கேட்கிறாருன்னு சொல்லிட்டு வரம் தரோம்னா, அவரும் என்னவோ கேட்டாரு, நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். அவர் என்ன கேட்டார்? அவர் கையால் நாங்கள் இருவரும் மரணம் அடைய வேண்டும்ங்கிற வரத்தை நாங்க கொடுக்கணும்னு கொடுத்துட்டோமே. இப்ப கொடுக்கிறோம்னு கொடுத்துட்டோமே வேற. என்னடா சரி தப்ப முயற்சி செய்வோம்னு நாங்கள் அப்படின்னு பார்த்தாங்க. எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்க, ஜல பிரளயமாச்சு. நாங்கள் தண்ணீர் இல்லாத இடத்தில் நீ எங்களை கொல்லலாம்னார். அவர்கிட்டயா நடக்கும்? ஆவுன்னு அவர் விசுரூபம் எடுக்கிறவர். கேட்கணுமா? விசுரூபம் எடுத்து பெரும் வடிவம் எடுத்து அவர்கள் இருவர் தலைகளையும் தன் மடியில் தொடையில் வைத்து அவர்களை சம்ஹாரம் செய்தார். அந்த மகாவிஷ்ணு திருமேனிலிருந்து வெளிப்பட்டு பிரம்மதேவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போச்சு. இவ்வளவும் அந்த அம்பிகையினுடைய திருவருள். அதனால்தான் துர்கை துர்கை துர்கைங்கிறதுக்கு யாராலும் தீர்க்க முடியாத துயரங்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த கதையை மட்டும் ஒரு மேற்கோடு மட்டும் போறேன்னா அவுட்லைன்கிற மாதிரி
பிரளய காலம் எல்லாம் ஒடுங்கியாச்சு. மகாவிஷ்ணு உள்பட பிரம்மதேவர் இன்னும் ஒடுங்கல. அந்த நேரத்தில் மகாவிஷ்ணுடைய காதுகளிலிருந்து மது கைட்டவர்கள் தோன்றினார்கள், தவம் செய்தார்கள், ஆற்றல் சக்தி பெற்றார்கள். பிரம்மதேவருக்கு இடைஞ்சல். பிரம்மதேவர் ஏன் ஒடுங்கல? காதிலிருந்து வெளிப்பட்ட அந்த இருவரும் யாரு? அவர்களாக நினைத்தால்தான் மரணம் என்பதற்கு காரணம் என்ன? கேள்விக்குரிய வச்சிருக்கோம் இல்லையா? அந்த 2 பேரும் மது கைட்டபன்கிறது வேற யாரும் இல்லை. மது நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு. அது எப்பவுமே தனியா இருக்காது. எந்த ஒரு கெட்டதும் தீமையும் தனியாக இருக்காது, இருக்க முடியாது. ஏதானும் கூட ஒரு சைட் டிஷ் வேணும் போல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தவறான செயல்களுக்கு ஆட்பட்டால் கீட்டம்னா புழுன்னு பேரு. கைட்டபன்கிறது அதுதான். அப்படிப்பட்ட தவறான செயலுக்கு நாம் ஆட்பட்டால் நாம் புழுவை விட கேவலமான நிலைக்கு போய் விடுவோம். அதுதான் அந்த மது கைட்டபன்னு சொல்லக்கூடியது. அது ஏன் காதில் இருந்து உண்டானதுன்னா, சப்த பிரம்மமயி சராச்சரமயி ஜோதிர்மயி வாங்மயி நித்யானந்தமயி நிரஞ்சனமயி. இதெல்லாம் மீனாட்சி ஸ்தோத்திரத்துல ஆதிசங்கரர் அம்பாள் மீனாட்சி ஸ்தோத்திரம் பண்ற போது அங்க வருது. ஆரம்பமே சப்த பிரம்மமயின்னு அங்க வருது. எல்லாம் ஒடுங்கிடும், ஓசை ஒடுங்காது. ஒடுங்கவே ஒடுங்காது. எளிமையா புரியும்படியே ஒரு உதாரணம் சொல்றதுன்னா, தீபாவளி வரப்போறது. இந்த ராக்கெட்னு ஒன்று விடுவோம் தெரியுமா? ராக்கெட்டு அதெல்லாம் அந்த காலத்துல திருச்சி பக்கத்துல எல்லாம் மேலே சிந்தாமணி கம்பர் செம்மட்டை அங்கெல்லாம் ஒரு பாட்டில், அதுக்குள்ள ராக்கெட்டை வச்சு அப்படி நின்று பத்த சர்ன்னு மேலே போகும். போயிட்டு மேலே பூவா கொட்டும், எல்லாம் வெடிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் வெடிக்காத அந்த குச்சி அதனுடைய மேல் பகுதி சில பகுதிகளும் அப்படியே பூமியில வந்து விழறதா இல்லையா? எரியாதவைகள்னு சொல்றோம் இல்லையா? அது போல எல்லாம் ஒடுங்கி போய் விட்டது. அந்த ஒடுங்க மறுத்த இந்த இந்திரிய சுகங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காது, அதனால்தான் இங்கிருந்து 2 அரக்கர்கள் வெளிப்பட்டார்கள்னு சொல்லி வச்சுது. அடுத்தது, அது ஏன் தானா விரும்பினாத்தான் மரணம்னு சொல்லணும் என்றால், தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நாம விடுபட வேண்டும் என்று ஒரு முயற்சி எண்ணம் வேண்டுமேல் ஒழிய, மற்றபடி அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மால் விடுபட முடியாது. நாம் அதிலிருந்து வெளியில வரணும்னு முதல்ல நாம பிரயத்தனம் பண்ணணும். தெய்வம் அருள் செய்யும், அந்த தீமைகளை அழிக்கும். தெரியாதா? அதத்தான் அங்கே நமக்கு கதாரூபமாக தேவி பாகவதத்திலும் தேவி மகாத்மியத்திலும் சொல்லி வைத்தது. அங்கு அந்த மது கைட்டபன் என்று 2 தீயவர்களை அழித்து பிரம்மதேவனை கட்டி காப்பாற்றியதை போல அந்த துர்க்கை நம்மையும் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அந்த அம்பிகை நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் 4 வாரி வழங்க வேண்டுமோம். அந்த அம்பாள் வழங்குவார்.